ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 500 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் பிளாக்கேஜ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அடப்பாயிடுச்சு. வெசல் வேஸ்டேஜ் வாட்ரு, ட்ரிங்கிங் வாட்ரு எதுவுமே இதில் வரவே இல்லை. சுத்தமாக பார்த்திங்கன்னா பாருங்கள், ஆர்ஓடைய கண்டிஷன் பார்த்திங்கனாலே பேக் வாஷ் பண்ணாலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டியாக தான் வருது, மண்ணாக தான் வருது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே உள்ளே அடப்பாயிடுச்சு. ஃபுல்லாகவே தண்ணி வரவே இல்லை. ப்ரெஷரும் ரொம்ப அதிகமாக வருது. மோட்டர்னுடைய சவுண்டு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பார்த்திங்கன்னா மோட்ரு இப்போ தண்ணி இழுக்க இழுக்க பார்த்திங்கன்னா அவுட்புட் வர மாட்டுது. ஃபுல்லாக பிளாக்கேஜ் ஆனதால் பார்த்திங்கன்னா இந்த வெசலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இப்போ மாட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஆர்பி வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 சிலிண்டர் இருக்குது பார்த்திங்களா, இது உள்ளே தான் ஃபுல்லாகவே மண் எல்லாமே அடைப்பு எல்லாமே இருக்குது. இதை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி இப்போ புதுசாக நல்லா வாஷ் பண்ணி ரீஃபில்லிங் பண்ண போகிறோம். அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 500 லிட்ரு ஆர்ஓ பிளான்ட். இது பார்த்திங்கன்னா 500 லிட்ரு ஆர்ஓ பிளான்ட்டில் சர்வீஸிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்புட் கனெக்ஷன் இது பார்த்திங்கன்னா வெசலில் எஃப்ஆர்பி வெசலில் பார்த்திங்கன்னா இன்புட் கனெக்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வெசலில் இருக்கிற கனெக்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், இன்புட் கனெக்ஷன், அவுட்புட் கனெக்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா பேக் வாஷ் ரிஜெக்ட் வாட்டர் போகிறதுக்கு இருக்கும். அதுதான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வெசலுடைய கனெக்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெசலுடைய கனெக்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் எந்த இடத்துல டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆன்சராக இருந்தாலும் கிடைச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா மல்டிபோர்ட் வால்வு, இது மல்டிபோர்ட் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபோர்ட் வால்வு தான் பார்த்திங்கன்னா இப்போ ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 வெசல்லையும் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா சேன் மீடியா, இன்னொன்று பார்த்திங்கன்னா கார்பன் மீடியா. அதுதான் இது பார்த்திங்கன்னா கார்பனு, அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேண்டு இருக்கும். ஃபுல்லாக இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கார்பன் மீடியா தான் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இப்போ சேன் மீடியா தான் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிலிண்டர்லேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இது உள்ளே பார்த்திங்கன்னா கல் தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல் டைப்பு தான் இருக்கும். நம்ம கொயாங்கல் மாரி இருக்குல்ல, அது போல் சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெளியே எடுக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த காட்டில் இது பண்ணுறப்ப அந்த கல் ஓரத்தெல்லாம் மழை தண்ணிலாம் அடிச்சுட்டு போகும் பார்த்திங்களா, சின்ன சின்ன கல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைப்பில் தான் இது இருக்கும். ஸ்டோன் இதுக்கு ஒரு சைஸ் இருக்குது, ஸ்மால் சைஸு. இப்போ அதை தான் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி திருப்பி இது பண்ண போகிறோம். பார்க்கலாம் இந்த வெசல் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த தண்ணியை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஓடைய கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. நீங்களும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணி மாரி ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓ பாப்ரே பா எல்லாமே பூரா அங்கே அது சிலிண்டரு ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுமைல் மாற ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமைல் எதனா பார்த்தீங்கன்னா வந்ததுனாக்கா பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் தான் பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு இருக்கும் பார்த்திங்களா. நம்ம வீட்டில் சின்ன ஆர்வம் இருந்தாலும் சரி, இது போல் தண்ணி குடிக்கிற ஸ்மெல் வந்ததுன்னா பார்த்திங்கன்னா கார்பன் செடிமெண்ட் ஃபில்ட்ரு தான் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம். அது க்ளீனாக இருந்தாலே பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்மெல் அடிக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதில் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த தண்ணி வெளியே வந்தோடனே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல வச்சு இதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியலும் எடுக்க போகிறோம். சேண்டு தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாருங்கள், சேண்டாக பார்த்திங்கன்னா ஒரு சைஸோடைய கல் தான் அது பார்த்திங்கன்னா சேன் மீடியா எஃப்ஆர்பி வெசல் சேன் மீடியா இப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்களும் ஓன் ஆர்ஓ பிளான்ட் வச்சுருந்தாலும் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வீடியோ பார்த்து நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நம்பர் கொடுப்பேன் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா. பாருங்கள், இந்த டைப்பில் தான் ஆர்ஓ பிளான்ட்டில் இருக்கும். இந்த ஆர்ஓ பிளான்ட்டுன்னு இல்லை, எந்த ஆர்ஓ பிளான்ட்டாக இருந்தாலும்
250 லிட்ரு 500 லிட்ரு 1000 லிட்ரு இதே ப்ராசஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. இதை விட இன்னும் பெருசாக வந்து போடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாரி தண்ணியினுடைய டிடிஎஸ்ஸு அதுக்கெலாம் ஏற்ற மாரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து போடணும். நம்மளுடைய காஸ்ட்டுக்கு ஏற்ற மாரி நம்ம எப்படி வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இது இல்லை. நம்ம இதையும் போட முடியலனா நார்மலாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற சிப்ஸ் இதுவே வச்சு கூட உள்ளே போட்டு விடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சிப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம வீட்டுக்கெலாம் போடுறோம் பார்த்திங்களா, பொடி சிப்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, கல் இந்த ஜல்லிக்கல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஜல்லிக்கல் கூட சரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போடலாம். ஏன்னா நான் 4-5 ஆரோவில் ஜல்லிக்கல்லே போட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். அது இன்னமும் ஓடிட்டு தான் இருக்குது. 2-3 வருஷம் ஆகிடுச்சு, நல்லாவே ஓடிட்டு இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது பார்த்திங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஒரு வெசலில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெசலை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். ஒரு கல் கூட உள்ளே இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி தான் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த தண்ணியை வச்சே நீங்கள் வந்து சொல்லிடலாம் அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த கண்டிஷனில் இருந்திருக்கும், ஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் உள்ள தண்ணி எப்படி குடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சுமைல் வரவே தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி சொன்னாங்க. அதால் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணதில் இது ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு. பேக் வாஷ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த கலரில் தான் வந்தது. நீங்கள் ஸ்டார்டிங் வீடியோ பார்த்தீங்களான்னு தெரிஞ்சிருக்கேன், பேக் வாஷில் அந்த தண்ணி வரத்தை வச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணலாம். இந்த டைப்பில் க்ளீன் பண்ணோம்னா வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் க்ளீன் ஆகும், ரொம்ப க்ளீன் ஆகும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 80% 100% நல்லாவே க்ளீன் ஆகிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணலாம். பாருங்கள், இந்த பத்திலாவில் நம்ம வந்து போட்டோம்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் க்ளீன் ஆகாது. இது வந்து சூப்பர் டைப்பு. இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி க்ளீன் பண்ணால் நல்லாவே க்ளீன் ஆகிடும். அந்த சாக்கில் இருக்கிற இதுவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். வெங்காய சாக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்தோடைய டைப்பு தான் அது வந்து பார்த்திங்கன்னா. உள்ளே பாருங்கள், ஒரு கல் கூட இல்லை, ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்பால் இருக்குது பார்த்திங்களா, அது வைப்போம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் மேலே வந்து கல் எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். சென்டரில் வந்து வச்சிட்டோம்னா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியை பார்த்தாலே ஒரு இதுவாக இருக்குது. இங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷனில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. நீங்களே பார்த்துருப்பீங்க, இது போல் வந்து க்ளீன் பண்ணால் இங்கே தண்ணி குடிப்பீங்களா நீங்கள்? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி எந்த அளவுக்கு இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லாவே தண்ணி வந்து டேஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுமைல் எதுவுமே வராது. இது வந்து அந்த மல்டி போர்ட் வால்வு, இந்த ரிங்கு எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் சாண்ட் மீடியா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். 500 லிட்ரு ஆர்ஓ பிளான்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 500 லிட்ரு ஆர்ஓ பிளான்ட்டில் எஃப்ஆர்பி வெசல் சாண்ட் மீடியா ஸ்ட்ரெயினர் க்ளீனிங் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓவில் எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இந்த டைப்பில் தான் வந்து க்ளீன் பண்ணோம்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே ஒர்க் ஆகிடும். நல்லா வந்து க்ளீனும் ஆகிடும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 100% நல்லா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் க்ளீன் ஆகுது, நல்லாவே க்ளீன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்டிபோர்ட் வால்வு இருக்குது பார்த்திங்களா, அந்த ரிங் டைப்பில் இருக்கும், அது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும். தண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமாவது இதை வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து தண்ணியும் வந்து எந்த ஒரு சுமையிலும் வராது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் சேர்ந்தும் தூக்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆளே வந்து பார்த்திங்கன்னா பைல்வான் மாரி அதை தூக்கிட்டு பார்க்குறாரு. நம்ம பாகுபலி மாரி அதை தூக்கி வந்து போஸ் கொடுத்துட்டு இருக்காரு பாருங்கள் அந்த சிலிண்டர் வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீ கிளீனிங் 2வது டைமும் வந்து க்ளீன் பண்ணுறோம். எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லது. தண்ணியும் நல்லாயிருக்கும். அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக டேஸ்ட்டாகவே வர ஆரம்பிச்சிட்டு எந்த ஒரு சுமையிலும் வர ஆரம்பிக்காது. சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அது ரிப்பேரிங் இது ப்ராப்ளமும் எதுவும் ஆகாது.
ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் சாண்ட் மீடியான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் கார்பன் இதில் வந்து மிக்ஸ் ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் மீடியா மட்டும்தான். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் கார்பன் சாண்ட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாண்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே வந்து ரீஃபில்லிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேப் அடிச்சிடணும். இந்த பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சென்டரில் வைக்கணும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் பைப்பில் டேப் அடிச்சு வச்சிங்களா, ஃபுட்பால் உள்ளே போகுதுங்களா, பாருங்கள் சென்டரில் வச்சாச்சு. சென்டரில் வச்சுட்டு பிறகு வந்து கரெக்டாக சென்டரில் வைக்கணும். பாருங்கள் கேமராவே பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சென்டரில் வச்சாச்சிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விரலை வச்சு பிடிச்சிட்டே இருக்கணும். கொஞ்சம் மெட்டீரியல் உள்ளே போகிற வரைக்கும் வந்து பிடிச்சிட்டே இருக்கணும் கொஞ்சம் டைட்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரீஃபில்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபில்லிங் பண்ணணும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் போயிட்டு இருக்கு பாருங்கள். இது போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபில் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த பைப் எப்பயுமே இருக்கும். இந்த கேப்பில் தான் வந்து அதை வந்து ஃபில் பண்ணணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை எதனா ஒரு இது மாரி வச்சு கூட நம்ம ஃபில் பண்ணலாம். பாதி ஃபுல்லானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் பிடிச்சிட்டு இருக்க நம்ம வந்து கை எடுத்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா விரல வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு ஆள் இருக்காங்க பாருங்கள். அந்த விரல வந்து பைப்பில் வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சுன்னா பைப் வந்து ஆடாமல் இருந்ததுன்னா அந்த விரலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆர்ஓ பிளான்ட்டை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து தேவையே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, குறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் மீடியா வந்து ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். ஃபைனலாக ஃபுல் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் தான் வந்து இதை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, நல்லா வந்து க்ளீன் பண்ணிடணும். அந்த மண் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் டைப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு த்ரெட்டு எதுவுமே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோமே அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாருங்கள் நல்லாவே இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணுறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிபோர்ட் வால்வு த்ரெட் வந்து டைட் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் மாட்டிச்சுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா 2 ஆளுடைய உழைப்பு எடுத்துரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி டைட் பண்ணுறதுக்கு த்ரெட்டும் இதுவாகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம டேப் அடிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இதில் கல் எதனா போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டேப் அடிச்சு வச்சுருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிபோர்ட் வால்வு வந்து இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் மல்டிபோர்ட் வால்வை எப்படி ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு பைப்பை, அதுக்கு தான் சென்டரில் இருக்கணும் சொல்கிறது. பைப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்டிபோர்ட் வால்வு சென்டரில் போயிடுச்சிங்களா, ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து டைட் பண்ணணும். வேறு ஒன்றுமே பெரிய மேட்டரியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பிடிச்சி இதை வந்து டைட் பண்ணோம்னா ஃபுல்லாகவே டைட் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எந்த குறையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்பன் சிலிண்டர் செக் பண்ண போகிறோம். சாண்டு செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் சிலிண்டர் சாண்ட் மீடியா வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. அதை க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி ரீஃபில்லிங் பண்ணி மல்டிபோர்ட் வால் எல்லாமே ரெடி பண்ணி சைடில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கருப்பு கலராக இருக்கும் கார்பனு. இப்போ இந்த பைப்பை ரிமூவ் பண்ணுற பாருங்கள். சொன்ன பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பைப் இருக்கும், எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கலரே பாருங்கள் எப்படி இருக்குட்டு. இது வந்து கருப்பு டைப்பாக தான் இருக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா.
எஃப்ஆர்பி வெசல் கார்பன் சாண்ட் மீடியா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பனும் இருக்கும், சாண்டும் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது வந்து கார்பன் ஃபில் பண்ணக்கூடாது. ஃபில் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் பேக் பாஸ் பண்ண சொல்லே வந்து பார்த்திங்கன்னா கார்பன் எல்லாமே அடிச்சிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் போடணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கார்பன் வெயிட் இல்லாமல் ஒரு இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு கறி இருக்கும் பார்த்திங்களா தக்கையா, அதே போல் தான் கார்பன் டைப் இருக்கும். சின்னதாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அரிச்சிடும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட வந்து பார்த்திங்கன்னா தனியாக இது பண்ணோம்னா அரிச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேக் வாஷ்லேயே வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய மெட்டீரியலும் கம்மி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். பாருங்கள், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் அதிகமாக போட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிச்சிடும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கார்பன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ப்ரெஷராக இது பண்ணுறதுக்கு எல்லாமே அரிச்சு இது ஆகிடும். கார்பன் கம்மியாகிடுச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா இது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லைனா இதில் கூட சேண்டு எதனா வேறு எதனா வந்து சிப்ஸு எதனா மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃபில்லிங் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சீக்கிரமாக வந்து இது ஆகாது. மெமரினும் வந்து டேமேஜ் ஆகாது. எந்த ஒரு இதுவும் ஆகாமல் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பால் இருக்குது பார்த்திங்களா, அந்த பால் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரிங் டைப்பில் இருக்கும், வளையல் டைப்பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப வந்து டேமேஜாக இருந்ததால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ப்பு இது பவுட்ரு போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். அந்த பாருங்க அந்த ரிங் டைப்பாக இருக்குங்களா, அதெல்லாம் எடுத்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறோம். அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைடில் எல்லாமே மண் எல்லாமே இருக்கும். எல்லாமே க்ளீன் பண்ணோம். நம்ம பேக் வாஷ் ரின்ஸு ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சிலிண்டர் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க எஃப்ஆர்பி வெசல் சிலிண்டர் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரின் பிளாக்கேஜ் இல்லை. சிலிண்டர்லேருந்தே அவுட்புட்டு வாட்டர் வந்து ஜம்போ ஃபில்டருக்கு போகலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருடைய சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கரெக்டாக கொடுக்கலனா வந்து பார்த்திங்கன்னா அது சவுண்டே வேறு மாதிரி வர ஆரம்பிக்கும். அதை வச்சே கூட கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே டைப் தான் வந்து க்ளீன் பண்ணுறது. வந்து இந்த டைப்பில் க்ளீன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா தான் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சீக்கிரமாக க்ளீன் ஆகிடும். இது போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்தியில் இது போல் எதனா ஒன்று எடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஒரு 20 லிட்டர் எண்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே க்ளீன் ஆக ஆரம்பிக்காது. இந்த டைப் வந்து நல்ல டைப்பு. இது வந்து சூப்பராகவே க்ளீன் ஆகிடும். நம்ம துணி துவைக்கிற டைப் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா ஜாலி போட்டு இது போட்டு இழுக்கிறோம் பார்த்திங்களா, அதே போல் இந்த சாக்கில் கொட்டிட்டு நம்ம ஆட்டோம்னா சாக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாலி டைப். இதுவே வெங்காய मल्टीपोर्ट वाल्व हो चुका है एकदम बढ़िया से. இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் டேப் அடிச்சாச்சு. இப்போ டேப் அடிச்சுட்டு பைப் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் அதே போல் சென்டரில் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு மாரி டேப் அடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பைப் வந்து சென்டர்லேயே வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஆள் பிடிச்சிட்டு இருப்பாங்க பைப் வந்து பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீஃபில்லிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசான ஒரு யானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த பத்திலாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டுடலாம். இதில் போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஃபுல்லாகவே தண்ணியை வந்து ஃபில் பண்ணி இன்னும் ஒரு டைம் 2 டைம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளீன் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே ஃபில் பண்ணலாம். 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டில் எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒர்க்கிங் பிரின்சிபல் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி சிலிண்டரை வந்து மாட்டி அதனுடைய ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸை செக் பண்ணுற வரைக்கும் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா
குடிக்கிற தண்ணியினுடைய அளவு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் டிடிஎஸ் வரைக்கும் செட் பண்ணி தான் இந்த வீடியோவில் வந்து காட்டுனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்பன் சாண்ட் மீடியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில்லிங் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா விரல எடுத்தாச்சு. இது பாருங்கள், ஒன் சைடாக நிற்குதுங்களா? இது போல் பை சான்ஸ் இது போல் இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சைடாக பைப்பை பிடிச்சி அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுனே வந்தீங்கன்னா சென்டருக்கு வர ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பண்ணதுனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அப்பயும் ஒன் சைடாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிலிண்டர் வந்து நம்ம மேலே ஏற்றுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சாய்ச்சி ஏற்றக்கூடாது. அப்புறம் மெட்டீரியல் வந்து இதுவாகிடும், பைப் வந்து ஆட ஆரம்பிச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு. ஃபில்லிங் ப்ராசஸ் நல்லாவே போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப் வந்து எடுத்தாச்சு. டேப் எடுத்துகிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா மல்டி போர்ட் வால்வு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எஃப்ஆர்பி வெசல் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் மீடியா கார்பன் மீடியா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் மேலே ஏற்றுறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து சைடில் ஏற்றணும். ரொம்பவும் இதை வந்து படுக்க வச்சு ஏற்றக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேமேஜ்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் வச்சுருக்கும் பார்த்திங்களா, அது சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு. இதை வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு அவுட்புட்டு கரெக்டாக வச்சு இதை வந்து ஃபிட் பண்ணோம். இதில் எழுதியிருக்கோம், ரைட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக் வாஷு, ஃபில்டரு, இன்புட்டு, இன்லெட்டு, அவுட்லெட்டுன்னு இருக்கும். எங்கே இன்லெட்லன்னு இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும் சிலிண்டருக்கு. சிலிண்டர் ஃபிட் பண்ணுறோம். பாருங்கள், ஃபிட் பண்ணியாச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்டு. கரெக்டாக 1 இன்ச்சு கூட இதுக்கு வந்து கேப் இருக்கக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு தான் டைட் பண்ணணும். இது வந்து இழுத்துலாம் டைட் பண்ணக்கூடாது, அப்புறம் லீக் ஆக ஆரம்பிக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருக்கேன். வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவை இந்த ஆர்ஓ பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டை பற்றி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பைப் கனெக்ஷன் கொடுக்குறோம் பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு. நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணோம்ல, பேக் வாஷ் பண்ணுறோம்ல, அதனுடைய வாட்டரும் போகும் ரிஜெக்ட் வாட்டரு. பேக் வாஷ் ப்ராசஸில் வச்சோம்னா இந்த சிலிண்டர்லேருந்து அந்த சிலிண்டர்லேருந்தும் ரிஜெக்ட் வாட்டர் போகிறதுக்கு தான் வச்சுட்டு இருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓவுடைய வேஸ்ட் வாட்டரும் இதிலே கனெக்ட் பண்ணி வெளியே போகிற மாரி ஒரே பைப்பில் கொடுத்துருப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷனில் தான் வைக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்துலாம் நம்ம வந்து டைட் பண்ணவே கூடாது. சிலிண்டர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நகர்த்தி கரெக்டாக 1 இன்ச்சு கேப்பு கூட இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆக ஆரம்பிக்காது. பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டர் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு வரணும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம விருப்பப்படி நம்ம பண்ணக்கூடாது, அதனுடைய விருப்பப்படி தான் நம்ம இது பண்ணணும். அது வந்து கரெக்டாக செட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணணும். நம்ம இழுத்து வச்சு டைட் பண்ண தந்தால் பண்ணிடலாம். ஆனால் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம். அது வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆக ஆரம்பிக்கும். யூனியன் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷனில் ரெண்டும் வந்து கேப் இல்லாமல் இருக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே கிட்ட டைட் பண்ணிடலாம். இன்புட் அவுட்புட்டு கரெக்டாகவே டைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ரீ அதை பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரீயாக ஆகிடுச்சிங்களா, அதை பாருங்கள். அவ்வளோதான், ஃபுல்லாகவே டைட் பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து டைட் பண்ணுறோம். பாருங்கள் மேலே இன்புட் கொடுத்தாச்சு. மொதல் சிலிண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா
சேன் மீடியாக்கு வந்து இன்புட் லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இன்புட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து டைட் பண்ணிடலாம். இது வந்து லூஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற யூனியனை வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணிடலாம். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3/4 தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ப்ரெஸ் டைட் பண்ணியாச்சு. யூனியன் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருக்கு போயிடுச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வாட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சிலிண்டருக்கு இன்புட்டு, கார்பன் சிலிண்டருக்கு இன்புட்டு டைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து இன்புட்டு. ரைட் சைடில் இருக்கிற கார்பன் ஃபில்டர்னுடைய இன்புட்டு டைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் கார்பன் ஃபில்டருக்கு அவுட்புட் இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, லாஸ்ட்டாக ரைட் சைடில் ஃபுல்லாக வந்து டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் வாஷில் வச்சுட்டு ரா வாட்டர் பம்பு மட்டும்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஹை ப்ரெஷர் பம்ப் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது பேக் வாஷில் வச்சுட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் சிலிண்டர் பேக் வாஷு பாருங்கள். சேன் மீடியா பேக் வாஷ் பண்ணியாச்சு, கார்பன் சிலிண்டரும் பேக் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓலேயே ஒரு மெயின் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ ஃபில்ட்ரு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஆர்ஓ பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஜம்போ ஃபில்டர் வந்து மாற்றணும். நம்மளுடைய தண்ணி வர்றது பார்த்திங்களா டேரெக்டாக அதில் அதிகமாக மண் வந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா இதை மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுங்கள் கலட்டிட்டு. ரொம்ப அதிகமாக வந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா கலட்டிட்டு க்ளீன் பண்ணிங்க, ரொம்ப நல்லது. ஜம்போ ஃபில்டரை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட்டு ஜம்போ ஃபில்ட்ரு, ஆர்ஓனுடைய ஜம்போ ஃபில்டர்னு சொல்லுவாங்க, ஃபன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஹவுசிங் ஃபில்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜம்போ ஃபில்டரை வந்து நம்ம எடுத்து வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் பாருங்கள். அதிலே 20 இன்ச்சு பிக் ஃபில்டரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருக்கு பாருங்கள். இதனுடைய த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டான பொசிஷனில் வச்சு மேலே தூக்கி டைட் பண்ணோம்னா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்காந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கரெக்டாக டைட் ஆகிடுச்சு. ஒரு ஃபில்ட்ரு வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபில்ட்ரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு. உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபில்ட்ரு ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாகவே இருக்கும். ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் டேமேஜாகவே இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கலரு எல்லாமே தூக்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜம்போ ஃபில்ட்ரு நியூவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் வந்து பாருங்கள் கரெக்டான பொசிஷனில் வச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷனில் வைக்கல. அங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், அந்த த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இதில் வைக்கணும். மேலே கீழே இருக்கவே கூடாது. கரெக்டாக வச்சு அதுக்கப்புறமேட்டு கரெக்டாக டைட் பண்ணோம்னா உட்காந்துடும். வருங்க கரெக்டாக வச்சாருன்னா வந்து பாருங்க இப்பயும் வந்து இதுவாக தான் வைக்கிறாரு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் வந்து கரெக்டாக நேராக வைக்கணும். இப்போ பாருங்கள் ட்ரெயின் அப் கொடுக்குறோம் பாருங்கள், இப்பயும் இல்லை பாருங்கள் அப்பயும் இப்போ கரெக்டாக உட்காந்து பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக அந்த த்ரெட் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் பண்ண முடியும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு த்ரெட்டை வந்து கரெக்டாக நேராக வச்சோம்னா அந்த ஹவுசிங்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நேராக வச்சு டைட் பண்ணோம்னா கரெக்டாகவே டைட் ஆகிடும் ஒரே டைம்லேயே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓவை பேக் வாஷ்லேருந்து ஃபில்டரில் வச்சாச்சு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பொசிஷனில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்டரும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் பேக் வாஷ் பண்ண அந்த தண்ணியினுடைய இது வந்து கண்டிஷனு ஃபஸ்ட்டு எந்த கண்டிஷனில் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குடிக்கலாம் பழகுது. பேக் வாஷ் பண்ணாக்கா பேக் வாஷ் வாட்டரினுடைய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரில் போட்டுடலாம். ரின்ஸில் வைக்கிறோம். ரின்ஸ்க்கு பார்த்து ஃபில்டரில் போடணும். இப்போ வந்து ஃபில்டரில் போட்டாச்சு. ஃபில்டரில் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜம்போ ஃபில்ட்ரு. ஃபஸ்ட்டு ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போக ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ரிலீஸ் பண்ணணும். அந்த மேலே ஒரு பட்டன் இருக்குது பார்த்திங்களா, ரெட் கலராக சின்னதாக, அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணணும், ஏர் ரிலீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பட்டனு, அதையும் ப்ரெஸ் பண்ணிடணும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா
நல்லது. நீங்கள் நடுவில் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹை ப்ரெஷர் பம்பும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்டரும் வர ஆரம்பிச்சிருச்சு. வேஸ்ட் வாட்டர் இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், வேஸ்ட் வாட்டர் ஃப்ளோவும் நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கேஜி ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா இது 500 லிட்ரு தண்ணி கொடுக்கணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 400க்கு மேலே கொடுத்தாலே போதும். 500 லிட்ரு பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1000 லிட்ரு வேஸ்ட் வாட்ரு 7 கிலோ தான் வந்து ப்ரெஷர் கேஜி காட்டுது. 7-7.5 காட்டுது. 7.5. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 500 லிட்ரு தண்ணி கரெக்டாக வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெமரின் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரா வாட்ரு மோட்ரு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா, இங்கேருந்து தண்ணி இன்புட்டு கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே வருது. ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெசலில் வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்லேருந்து வெசல் உள்ள தண்ணி போயிட்டு அவுட்லெட் எடுக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆகி அவுட்லெட் எடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு இன்லெட் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு இது அவுட்லெட்டு கார்பன் அவுட்லெட்லேருந்து டைரெக்டாக வந்து ஜம்போ ஃபில்டரில் ஃபில்டர் ஆகும். ஜம்போ ஃபில்டர் 2 ஃபில்டர் இருக்குங்களா, 2த்தில் ஆகிட்டு கீழே வரும். கீழே வந்து ஹை ப்ரெஷர் பம்பு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெமரின் கிளீனிங்க்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தா பைபாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மெமரின் இன்புட்டுக்கு தண்ணி போகுது. ப்ரெஷராக மெமரியில் தண்ணி கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வாட்டர் கொஞ்சம் ரிஜெக்ட் வாட்டர் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பு, இது டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இருக்குது இந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் மேலே போகுதுங்களா, இது மேலே போயிட்டு பைப்பில் வருது பாருங்கள், அது வருதுங்களா. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க்கில் போகுது. இதுதான் ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் போகும். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்ரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்க பால் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மீட்ரு கேஜி, மீட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்டர் போகுது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓனுடைய டிடிஎஸை செக் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிடிஎஸ் வருதுன்ட்டு 50லேருந்து 150க்குள்ளே எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டரு. இது எவ்வளோ வருதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 150 இருக்கணும். 52 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கலாம். டிடிஎஸ்ஐ தான் அதிகம் பண்ணுறது பாருங்கள். கொஞ்சமாக ஓப்பன் பண்ணணும். வித்தவுட் மெமரின் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் மிக்ஸ் ஆச்சுன்னா டிடிஎஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். வித்தவுட் மெமரின் வாட்டர் மிக்ஸ் ஆனால் தான் டிடிஎஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். டிடிஎஸ் எப்பவுமே மெமரிலேருந்து அதிகமாக இருந்தால் கம்மி பண்ண முடியாது, மெமரின் தான் மாற்றணும். டிடிஎஸ் கம்மியானால் அதை அதிகப்படுத்தலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 118 வருது. எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டரு. பாருங்கள், நல்லாவே ஆர்வம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கும் உங்களுக்கு ஆல்வேஸ் வெல்கமு. பாருங்கள், தண்ணி குடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு சுமையிலும் வரல. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் 1000 லிட்ரு வேஸ்ட்டு, 500 லிட்ரு ட்ரிங்கிங் வாட்ரு, 7 கேஜி 7.5 கேஜி ப்ரெஷர்லேயே ஒர்க் ஆக ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஒர்க் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.